பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும், எதிர்க்கட்சி அப்படின்றனால அத குறை சொல்றது மட்டும் இல்லாம, அவங்களுடைய சில செயல்கள கூட நீங்க பாராட்டியிருக்கிறத நான் பார்க்குறேன். சரி, எல்லா பார்ட்டியும் ஏதாவது கரெக்டா கொஞ்சம் சில விஷயங்கள கரெக்ட்டா தானே செய்யும். அரசாங்கத்த நடத்தும்பொழுது அது கன்டினியூயம் தானே. அந்த அரசாங்கம் செஞ்சத இந்த அரசாங்கம் தொடரும். அது கொஞ்சம் பெட்டரா செய்யும். அதுதானே இயல்பு. ஆனா அவருடைய கோர் ஐடியாலஜிய நானும் ஏத்துக்கிறது இல்ல. அவங்க வந்து ஒரு ஒரு ஹிந்துத்துவா நாடாக இந்தியாவை பார்க்கிறார்கள். நான் வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடாக தான் பார்க்கிறேன். அவர்களுக்கு வந்து ஒரு தனிநபர் சுதந்திரத்தில அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. அவங்க ஒரு கலெக்டிவா தான் பார்க்குறாங்க. நான் தனிநபர் சுதந்திரத்துக்கு அதிக மதிப்பு கொடுக்குறவன். அதனால அப்புறம் அவங்க வந்து இந்தியாவுக்கு ஒரு மொழி இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு கலாச்சாரம் இருக்க வேண்டும் நினைக்கிறாங்க. நான் அது வந்து நம்ம பன்முகத்தன்மை இருக்க வேண்டும் நினைக்கிறேன். ஹிந்தி திணிப்பை முழுமையாக எதிர்க்கிறேன். அதனால வேறுபடுகிறேன். பல விஷயங்கள்ல கோர் இஷ்யூஸ்ல டெஃபினட்டா டிஃபர் தான் பண்றேன். இல்ல இத தாண்டி ஒரு சில விஷயங்கள் நீங்க அவங்க பாராட்டுறதே கூட விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கான்னு கேட்கிறேன். நம்ம ஒரு பாலிடிக்ஸ் இப்படி ஆயிப்போச்சு. ஏன்னா இப்ப நம்ம பாலிடிக்ஸ்ல எப்படின்னா நம்ம கட்சியை தான் தூக்கி பேசிட்டே இருக்கணும். எதுவுமே அந்த பக்கம் ஒரு விஷயம் கூட கொஞ்சம் புகழ்ந்துட்டா அந்த பக்கம் நீ என்ன சொல்ற அப்படின்ற சில விஷயங்களை வந்து அவங்க வந்து கையாளுற விஷயம் கொஞ்சம் நம்ம வந்து ஏத்துக்க தான் வேணும். எப்படி நம்ம ஏத்துக்காம இருக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்டீங்கன்னா வெளிநாட்டு தலைவர்களை வந்து இந்தியாவில் மற்ற ஊர்களில் வந்து மோடி கொண்டு வந்து சந்தித்ததை நான் பாராட்டுறேன். இந்த முன்னாடி எல்லாம் வந்து ஒரு கண்ட்ரி பிரசிடென்ட் வந்தாருன்னா நேராக டெல்லிக்கு மட்டும் வருவார், டெல்லியிலேருந்து போயிடுவார். இங்கே சைனீஸ் பிரசிடென்ட்டை இங்கே மாமல்லபுரத்துக்கு கூட்டு வந்தாங்க. நான் பாராட்டுறேன். இந்த மாதிரி வெளிநாட்டு தலைவர்களை மற்ற ஊர்களுக்கு மோடி தான் முதல் முறையாக வந்து வரவழைச்சு. அது என்ன தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு குட் மூவ். அவங்க நிறைய தவறுகளும் செய்கிறாங்க. ஆனால் சில விஷயங்கள்ல நம்ம ஏற்றுக்க தான் வேணும். அவங்க வந்து சில விஷயங்களில் வந்து ஏற்றுக்க தான் வேணும். உடனே அந்த அமெரிக்கா விஷயத்தில் எடுத்த உடனே ராட்டில் ஆகாமல் கொஞ்சம் ஒரு காம்னஸ் மெயின்டைன் பண்ணுறது கரெக்ட். இன்னும் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் முதல்ல எடுத்தோடனே ராட்டில் ஆகாமல் இருந்தது கரெக்ட் தான்.